சண்டை போடுவேன், பாட்டி பேச்ச கேட்க மாட்டேன். நிறைய மெமரிஸ் ஹோல்ட் பண்ற ஹவுஸ் இது. அவளுக்காக தான் நாங்க பாண்டி டு சென்னை வந்தோம். ட்ரெஸ்ஸஸ் முதல்ல சார்ட் அவுட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எல்லாமே ஈஸியா தான் இருக்கும். ஸோ லாஸ்ட் கிளிம்ஸஸ் ஃப்ரம் யூஸ்வலி ஐ டோன்ட் பிளாபர். கேமரா லென்ஸ் வச்சு அதே லென்ஸ்ல வீடியோ எடுத்தாச்சு. வெளியே வந்து நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் ஆல் டூயிங் குட். கம் லெட் ஸ்டார்ட் டுடேஸ் வீடியோ. ஷிஃப்டிங் ஒர்க்லாம் நிறைய இருந்ததுனால ஐ தாட் பசங்க 2 பேரையும் அம்மா வீட்டுக்கு அனுப்பிடலாம். தென் நம்ம கொஞ்சம் ஈஸியாக எல்லா வேலையும் முடிக்கலாம், பசங்களுக்கும் டென்ஷன் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அவங்க 2 பேர்த்தையும் அம்மா வீட்டுக்கு அனுப்பிட்டேன். நல்லா விளையாடணும், ஓகேவா? ஓகே பாய் தங்கம். நல்லா இதா இருந்துக்கணும், பாட்டி பேச்சு கேட்கணும், சண்டை போடக்கூடாதா? சண்டை போடுவேன், சண்டை போடுவேன், பாட்டி பேச்ச கேட்க மாட்டேன். பசங்களை அனுப்புறதுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. சனுக்குட்டி ஆல்ரெடி ரொம்ப டைம் போயிருக்கா, சஷ்டு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் போனா. ஸோ அனுப்புறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது ஃபஸ்ட்டு டைம் பெரியறதுக்கு. பட் ஷி வாஸ் ஹாப்பி பிகாஸ் அவங்க அக்கா கூட இருக்கா, பாட்டி இருக்காங்க, தென் அங்கே என்னோட அண்ணா பசங்கள்லாம் இருக்காங்க இல்லையா. ஸோ அதனால் அவள் எதுவும் பெருசாக எடுத்துக்கல. ஷி வாஸ் ஹாப்பி ஆக்சுவலி. ஸோ இதுதான் ஃபைனல் டே இன் திஸ் ஹவுஸ். நிறைய மெமரிஸ் ஹோல்ட் பண்ணுற ஹவுஸ் இது. முக்கியமாக சொல்லணும்னா எங்கள் சஷ்டு பேபி இங்கே இருக்கிறப்ப தான் பிறந்தாங்க. அவளுக்காக தான் நாங்கள் பாண்டி டு சென்னை வந்தோம். ஸோ அந்த ஆசையை நிறைவேற்றி தந்த ஹவுஸ் இது. இன்னைக்கு ஃபுல்லாக ஹெக்டிக்காக இருக்க போதுன்னு ஆல்ரெடி தெரியும். ஸோ பேசிக்காக என்னோடய ஸ்கின் கேர்லாம் முடிச்சுட்டு இந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் தான் நான் அரேஞ்ச் பண்ண வைக்கலான்னு பார்த்தேன். பிஃபோர் டே நைட் பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே கொஞ்சம் ட்ரெஸ் எடுத்து கொண்டு போய் வச்சுட்டேன். ஆல்ரெடி கொஞ்சம் மீதியாக இருந்ததெல்லாம் இன்றைக்கி எடுத்துகிட்டு போக போகிறேன். ஓ மை காட், இது அரேஞ்ச் பண்ணுறப்ப தான் எனக்கு தெரிஞ்சது அவ்வளோ ட்ரெஸ்ஸஸ் இருக்குங்க. எனக்கு மட்டும் இல்லை, பசங்களுக்கு அவருக்குன்னு சொல்லிட்டு நிறைய ட்ரெஸ்ஸஸ் இருந்தது. முக்கியமாக மெமரிஸ்ன்னு சொல்லிட்டு பசங்களோட அத்தனை ட்ரெஸ் வச்சுருந்தேன். அது இன்னும் டீக்ளட்டர் பண்ணல. ஒரு நாள் பசங்களோடு உட்காந்து அதை பண்ணலான்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். எனக்கு ஒரு நல்ல விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் சேம் பில்டிங் கொஞ்சம் ஹையர் ஃப்ளோர் போகிறேன், அவ்வளோதான். மற்றபடி வேறு இடம்லாம் மாறலை. அதனால எனக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருந்தது, அதுவே கொஞ்சம் டஃப்பாகவும் இருந்தது. பிகாஸ் லாஸ்ட் 1 வீக் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு போகிறதும் கொஞ்சம் ஒரு வேலையாக தான் தெரிஞ்சுது. ஸோ ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கார்ட்போர்ட் சூட்கேஸ்லாம் வச்சுட்டு நான் புது வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இங்கே வந்து நான் அரேஞ்ச் பண்ண பார்த்தேன். ஆக்சுவலாக நாங்கள் இங்கே வர்றதுக்கு முன்னாடி அர்பன் கிளப் கூப்பிட்டு எல்லாமே நீட்டாக க்ளீன் பண்ணி கொடுக்குறதுக்கு அவங்களே க்ளீன் பண்ணி தான் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்களும் ஒரு டைம் க்ளீன் பண்ணிக்கிட்டோம். நீங்கள் வந்து வீடு மாற்றுறீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ட்ரெஸ்ஸஸ் முதல்ல சார்ட் அவுட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்களோ அவங்களோட ட்ரெஸ்ஸஸ்லாம் நல்லா பேக் பண்ணி ஷிஃப்ட் பண்ணிடுங்க. அதுவே பாதி வேலையை உங்களுக்கு கம்மி பண்ணிடும். முக்கியமாக ட்ரெஸ்ஸஸ் அண்ட் கிச்சன் தான். ஸோ லாஸ்ட் கிளிம்ஸஸ் ஃப்ரம் மை ஓல்டு ஹோம். நான் 4 இயர்ஸ் இங்கே தான் ஸ்டே பண்ணியிருந்தேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயங்கள்லாம் இந்த வீட்டிலேருந்து நடந்திருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்ச வீடு. சென்னையில் நான் ஸ்டே பண்ணியிருந்த ஃபஸ்ட்டு வீடு. ஸோ என்னோடய ஹார்ட்டில் இதுக்குன்னு தனியாக ஒரு பிளேஸ் எப்போவுமே இருக்கும். அப்பார்ட்
அப்பார்ட்மெண்ட்டில் இந்த ஸ்டோரேஜ் பிரச்சனை எப்போவுமே இருக்கும். பட் இந்த வீட்டில் அது கிடையாது. பிகாஸ் காமன் டாய்லெட் இருக்கும் இல்லையா, அந்த ஏரியாவை அவங்க டெமாலிஷ் பண்ணிவிட்டு அதை ஸ்டோர் ரூமாக பண்ணிட்டாங்க. ஸோ சூப்பராக வந்து உங்களோட திங்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்கேஸ் நீங்கள் அப்பார்ட்மெண்ட் வாங்குறீங்க, யூ ஹேவ் எக்ஸ்ட்ரா டாய்லெட் லைக் பவுடர் ரூம் மாதிரி இருந்ததுன்னா யூ கேன் சேஞ்ச் டு ஸ்டோர் ரூம். ஏன்னா எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஸோ எல்லாமே காலி பண்ணதுக்கப்புறமா சுற்றி ஒரு வீடியோ எடுத்துட்டேன். இது வந்து என்னோடய மெமரிக்காகவும் தான். ஃபீலிங் வெரி சேட் டூ. பட் இப்போ வந்து புது வீட்டில் செட்டில் ஆயாச்சு. அவங்களுமே வந்து புதுசாக ஒரு டெனண்ட்டுக்கு அவங்க வந்து கொடுக்கல, ஹவுஸ் ஓனரே வராங்க அவங்களோட பையனோட எஜுகேஷன் விஷயமா. ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து ஷிஃப்ட் பண்ண வேண்டியதாகிடுச்சு. இல்லைன்னா அவங்களுமே வெரி ஸ்வீட், அவங்க வந்து இருக்க அலோவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இட்ஸ் ஆல் ஃபேட். நம்ம சேஞ்ச் பண்ணணும்னு இருந்திருக்கு, நாங்கள் சேஞ்ச் பண்ணிட்டோம். சச் அ ஹெக்டிக் டே. இந்த மாதிரி ஒரு டே நான் வந்து கோத்ரூ பண்ணதே இல்லை. எஸ்டர்டே பார்த்தீங்கன்னா என்னோட லைஃப்பில் நான் ஒரு டேவை சுத்தமாக மறக்கணும்னு நினச்சேன். அந்த டே தான் நேற்று. த டே ஐ ஃபெல்ட் ஐயே அப்படின்னு நினச்ச நாள் நேற்று தான். Usually I don't blabber my things in YouTube, so shutting up. See, oh my god, stressful days. வீடு எப்படி இருக்குன்னு மட்டும் தெரியாது, எடுக்க வந்துட்டே இருக்குதுங்க. பட் my skin is glowing. I like my skin. சண்டைக்கு கூப்பிட்டான மண்டைய போட்டு. ஓகே, கேமரா லென்ஸ் உடச்சாச்சு, அதே லென்ஸில் வீடியோ எடுத்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் எல்லா திங்ஸும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டுருக்கிறப்ப தான் தெரிஞ்சது வி நீட் லாட் ஆஃப் ஸ்டோரேஜ் பாக்ஸஸ். அதனால நெக்ஸ்ட் ஸ்டாப் டிமார்ட் போனோம். டிமார்ட்டில் அவ்வளோ பாக்ஸஸ் இருக்குங்க. ஐ நோ பிளாஸ்டிக்ஸ் நிறைய யூஸ் பண்ணக்கூடாது, பட் இது யூஸ் பண்ணி த்ரோ பண்ணுறது இல்லைல்ல, அப்படியே வச்சுக்கிறது தானே, அதனால் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால கொஞ்சம் பாக்ஸஸ் வாங்கியிருக்கேன், அதோட ஹாலும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ ஹேர் வாஷ் பண்ணிட்டு அப்படியே வந்து உட்காந்துருக்கேன். இது இருக்குன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே என்னோட மண்டை பொட்டேட்டோ மாதிரி ஹேர் இப்படி தான் இருக்கும். இதில் வேறு காயிலையே, அதனால் அப்படி இருக்குது, அதை மைண்ட் பண்ணிக்காதீங்க. ஓகே, ஃபஸ்ட் ஒன். இது இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ண போகிறேன். 59 rupees, MRP 66 rupees ஃப்ரம் டிமார்ட். நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், தெரியல இந்த இது பண்ணுறதுக்கு. ஸோ ஃபஸ்ட் ஒன் இதான். இது சும்மா ரேண்டமாக வாங்கினது. அண்ட் மை ஃபேவரெட், சி, ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப நல்லா ஹெவியாக இருக்குது. மெட்டீரியல் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. ஒரே ஒரு ட்ராபேக் எனக்கு, இது மாதிரி இந்த மாதிரி ஐட்டம்ஸ் இப்படி இருக்கும்ல, அப்படி இருக்கிறப்ப என்ன ஆகும்னா டஸ்ட்டு உள்ளே போய் அக்குமுலேட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம கபோர்டுக்குள்ளே ஆர்கனைஸ் பண்ணுறோன்னா இட்ஸ் ஓகே, பட் வெளியே வந்து நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். இன்கேஸ் நீங்கள் வெளியே வந்து இப்படி ஷெல்ஃபில் இப்படி வச்சிட்டிங்கன்னா ஃபேன் ஓடுறப்போ, ஏசி ஓடுறப்போ அந்த டஸ்ட்லாம் வந்து உள்ளே இதில் தான் வரும், இந்த அழகியே போயிடும். ஸோ அங்கே யூஸ் பண்ணாதீங்க. இன்சைட் கபோர்ட்ஸ் யூ கேன் யூஸ் இட். ஸோ இதான் ஃபஸ்ட் ஒன். இந்த குவாலிட்டிக்கு 129 ப்ரைஸ் தாங்க. இதே இது நம்ம மினிஸோ டைஸோலாம் போய் பார்த்தோன்னா இதே இந்த சைஸில் நம்ம ஒன்று வாங்கினோன்னா மினிமம் 399 499 தான் இருக்கும். ஸோ அதை பார்க்குறப்போ இது கொஞ்சம் ஒர்த்து தானே தோணுது. இதில் வந்து ஒரு 4 ஐட்டம்ஸ் வாங்கினேன். பிகாஸ் எனக்கு வந்து இங்கே கபர்ட்ஸ்லாம் வார்ட்ரோபுக்குள்ளே வந்து பிக் ஸ்பேஸாக இருக்குது, கம்பார்ட்மெண்ட்ஸ். ஸோ அங்கே வந்து குட்டியாக ஒரு ட்ரே வச்சோன்னா, அதுதான் நான் ஏற்கனவே வாங்கி வச்சுருந்தேன் மினிஸோவில் இருந்தலாம்.
ஸோ அது வைக்கிறப்போ நிறைய ஸ்பேஸ் சும்மா இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணோன்னா கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லி தான் இது வாங்கியிருக்கேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 129 rupees. நீங்கள் வந்து அக்ரி பண்ணுறீங்களா? 129 rupeesக்கு சூப்பரான குவாலிட்டி. டிமார்ட் போனீங்கன்னா உங்களுக்கு வேணும்னா இது வாங்கிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேங்கிள் ஆர்கனைசர் தான் வாங்கியிருக்கேன். வெயிட், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேங்கிள் ஆர்கனைசர். இந்த ஆர்கனைசர் நான் மினிசோலேருந்து வாங்கியிருந்தேன். மினிசோலேருந்து வாங்குறப்போ இங்கே பாருங்கள், ஸ்க்ராச்சஸ் கொஞ்சம் பெண்டாக இருக்குது. இதே மாதிரி நிறைய விஷயம் இருந்தது. இதுதான் ஓகே தான், பட் எனக்கு அந்த அளவுக்கு குவாலிட்டி மேலே காம்ப்ரமைஸ் ஆகலை. அரௌண்ட் 120-100 rupees இதே ப்ரைஸ் ரேஞ்ச் தான். பட் டிமார்ட்டில் பாருங்க, டிமார்ட்டில் this one is from Miniso இல்லை மீஷோ and this one is from டிமார்ட். ரொம்ப நல்லா இருக்குல்ல பார்க்குறதுக்கு. சைஸ்மே கொஞ்சம் பெருசாக இருக்குது. அண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 119 rupees 119. ஸோ அப்படி இருக்கிறப்போ நம்மளுக்கு இது வந்து பெரிய பேங்கிள்ஸ் ஆர்கனைஸ் பண்ணலாம். ஸ்க்ராச் ப்ரூஃப். ஓ மை காட், அப்படி கலருது. ஸ்க்ராச் ப்ரூஃபாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இன்கேஸ் இஃப் யூ ஹாவ் ஸோ மெனி பேங்கிள்ஸ். நான் டாட்டர்ஸ் வச்சுருக்கேன், 2 daughters. நானே நிறைய பேங்கிள்ஸ், கிளாஸ் பேங்கிள்ஸ் ஏற்கனவே வச்சுருந்தேன். இப்போ அவங்களும் வாங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களா பெரியவங்க. ஸோ அவங்களுக்கும் இப்போ வந்து ஆர்கனைஸ் பண்ணணும் இல்லையா, அதனால இதை வாங்கியிருக்கேன். இது ஆர்கனைசிங் வீடியோ நான் தனியாக அவங்க கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 boxes வாங்கியிருந்தேன். ஈச் வந்து 119 rupees. ஓகே, கலரே பாருங்களேன், இது ஒரு மாதிரி உஜ்வாலா மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்குது. இது நல்ல பியூர் ஒயிட்ல டிரான்ஸ்பரண்ட் கலர். சும்மா டிமார்ட்டுக்கு ப்ரொமோஷன்லாம் இல்லை, பிடிச்சதை சொல்கிறேன். டிமார்ட்டில் மற்ற ஐட்டம்ஸ், ஃபுட் ஐட்டம்ஸ், ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் வாங்குறத விட எனக்கு இதுதான் பெஸ்ட்டுன்னு தோணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஸ்டோரேஜ். இந்த ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே வந்து ஷோயோ இதுக்குள்ள இது ஒரு பாக்ஸ், இதுக்குள்ள ஒரு பாக்ஸ் இருக்கு. ஆக்சுவலா இது ஈச் 2 வெயிட் எவ்வளோடா ஓப்பன் பண்ணுறது. இங்க பாரு, இது ஒரு குட்டி பாக்ஸ், இது ஒரு பெரிய பாக்ஸ். இதுல 2 இருக்கா. தென் இது மாதிரி ஒரு 2 பாக்ஸ். அண்ட் இது ஒரு பெரிய பாக்ஸ். ஆக்சுவலாக இது நான் எதுக்கு வாங்கினேன்னா, என்னோட பொண்ணு பரதநாட்டியம் கிளாசிக்கல் டான்சர். ஸோ அப்போ அவளோட ஐட்டம்ஸ்லாம் குட்டி குட்டியாக, அவளோட காது மாட்டி, ஜிமிக்கி, நெத்திச்சூட்டி அண்ட் அந்த சந்திரன் சூரியன், அப்புறம் பின்னாடி நம்ம ஜடபில்லை எல்லாம் வைப்போம் இல்லையா. அது வைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா நம்ம மொத்தமாக வச்சோம்னா அது மிஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால தான் வாங்கினேன். ஏற்கனவே ஒன்று வாங்கி அதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன். இது எக்ஸ்ட்ரா ஒன்று இருக்குது. ஸோ இது வேறு ஏதாச்சும் போட்டு ஆர்கனைஸ் பண்ணி வைக்கணும். இதான் செகண்ட் ஒன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா யூ வில் பி அமேஸ்ட் 129 rupees. 129 rupees தாங்க. வெரி 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 சத்தியமாக ரொம்ப லோ ப்ரைஸ்ன்னு நான் எனக்கு ஃபீல் பண்ணுறேன் மற்ற ஷாப்பை விட. ஸோ இஃப் யூ வாண்ட் டு பர்ச்சேஸ் திஸ் ஆர்கனைசர் பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் யூ கேன் கோ ஃபார் இட். தென் இந்த ஒரு ஆர்கனைசர் இது பார்த்தீங்கன்னா ஐ திங்க் 2 pieces இருக்குது. ஆல்ரெடி 3 containers இருக்கிற மாதிரி நான் ஒன்று வச்சுருக்கேன். அது கொஞ்சம் குட்டி குட்டி சைஸாக இருந்தது. ஸோ அதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இது வாங்கியிருக்கேன். இதெல்லாம் வச்சோன்னா பசங்களோட திங்ஸ் எல்லாமே, ஸ்கெச்சஸ்லேருந்து பென்ஸ், பென்சில்ஸ் எல்லாமே தனித்தனியாக ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலாம். சரி, எவ்வளோ நல்லா இருக்கு. இந்த 2 container சேர்த்து 199 rupees. ஈச் 100 rupees தான். 100 கூட இல்லை, 99.5 rupees தான். ஸோ நல்லா இருக்குல்ல. இதுதான் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஓகே, நம்ம ரெகுலர் மார்க்ஸ், ஜோயோ மார்க்ஸ் லுக்ஸ் பெட்டர். அதனால 3 சேம் கலரில் வாங்கியிருக்கேன்.
பக்கெட் வாங்கலையான்னா பக்கெட் வந்து நான் யூஸ் பண்ண மாட்டேன். நான் பார்த்தீங்கன்னா சில்வரில் அண்டா இருக்கும்ல பெருசாக, அதே மாதிரி அண்டாஸ் தான் யூஸ் பண்ணுவேன். அப்போ ஏன்னா நம்ம வந்து ஹீட்ரு போட்டு தண்ணி இது பண்ணுறப்போ ரொம்ப சூடாக வரும் இல்லையா, அப்போ வந்து பிளாஸ்டிக்கில் வந்து எனக்கு ஷவர்னா பிரச்சனை இல்லை, மற்றபடி இந்த பிளாஸ்டிக் பக்கெட் நான் கொஞ்சம் கன்சர்ன் பண்ணுவேன். அதனால தான் நான் வந்து அண்டா யூஸ் பண்ணுறேன். லாஸ்ட் நான் எனக்கு பாப்பா பிறந்ததுலேருந்து நான் அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், ஷனு பிறந்ததுலேருந்து. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அகெயின் திஸ் 2 கண்டெய்னர்ஸ். இந்த கண்டெய்னர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நான் ஃபர்ஸ்ட் இருந்த வீட்டில் தனியாக ஸ்டோரேஜ் ரூம்னு இருந்தது. ஸோ அங்கே நான் வந்து எல்லாம் என்னோட க்ராசரி ஐட்டம்ஸ், எக்ஸ்ட்ரா மளிகை பொருள், அது என்னது மளிகை பொருள் இல்லை, வாட் இஸ் தட், ஹோம் எசன்சஸ் லைக் ஏரியல், கம்ஃபர்ட், ஹார்பிக், அதுக்கப்புறம் லைசால் எல்லாமே ஸ்டாக்அப் பண்ணி வச்சுருப்பேன். இங்கே அப்படி இல்லைங்க, இங்கே வந்து ஸ்டோரேஜுக்கு ஒரு ரூம் இல்லை. ஸோ என்ன பண்ணலான்னு யோசிச்சப்போ அங்கே ஒரு கபோர்ட் பார்த்து வச்சுட்டேன். பட் அங்கே குட்டி குட்டி பேக்கெட்லாம் இருக்கும் இல்லையா, நம்ம இந்த சக்தி மசாலா பொடி அண்ட் மசாலா பொடி பாக்கெட்ஸ், மட்டன் மசாலா, சிக்கன் மசாலா, அந்த குட்டி குட்டி சாம்பார் பொடி, அப்புறம் வந்து என்னது மஞ்சள் பொடி, அதெல்லாம் குட்டி குட்டி பேக்கெட் வரும்ல, அதெல்லாம் இதில் போட்டோன்னே ஏற்கனவே நான் வச்சுருக்கேன். இதே மாதிரி இல்லை, வேற ஒன்று வச்சுருந்தா அது பழசாயிடுச்சு, அதனால இது வாங்கினேன். இதுவும் ரொம்ப அழகாக இருந்தது, நல்ல ஸ்டெடியாக. அண்ட் ஜோயோ பிராண்ட் தான். ஸ்டிக்கர் இருக்கணும்ப்பா, ஸ்டிக்கர் இருக்கிறது என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும். அவள் வந்து 2 பேரும் ஊருக்கு போயிருக்காங்க. பெரிய பொண்ணு வந்து இது டக்குன்னு வந்துடுச்சு, அது வரல, அவள் வந்து கிளியராக எடுத்து கொடுப்பா. ஸோ இது 2 வாங்கினது நம்மளோட. இது பார்த்தீங்கன்னா ஜீரகம், பட்டை, அதே மாதிரி பொருள்லாம் போடுறதுக்கு. இது மசாலா பொருள். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்து நல்லா ஒரு நம்ம எல்லாத்தோட கிளம்ஸி பண்ணி மிக்ஸ் பண்ணி வைக்காம தனியாக செப்பரேட்டாக வைக்கிறதுக்கு. அவ்வளோதான், நம்ம எண்ட் பார்ட்டுக்கு வந்துட்டோம். என்னோட எப்போவுமே ஃபேவரட் இது. இந்த ஆர்கனைசர் ஒரு 2 வாங்கியிருக்கேன். ஏற்கனவே ஒரு 4 இருக்கு. ஸ்டில் ஐ பாட் திஸ் 2. இது இருக்கிறப்போ நம்ம ஏதாச்சும் ஒரு பொருளோ, ட்ரெஸ்ஸஸோ, ஏதாச்சும் இந்த இது வாட் இஸ் தட், நான் அந்த பவுல்ஸை இதெல்லாம் வாங்குவேன்ல, கப்ஸ் மக்ஸ்லாம் வாங்குவேன்ல, அதெல்லாம் இதில் தான் போட்டு வச்சுருக்கேன். இதே மாதிரி இன்னும் வேறு இருக்குது, அதில் போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா டஸ்ட் போகாது, சேஃபாக இருக்கும், அதனால சொல்லி இது மாதிரி வாங்கியிருக்கேன். ஈவன் ஆர்கனைசர், நீங்கள் வந்து உங்களோட வார்ட்ரோபில் உங்களோட நல்ல ட்ரெஸ், மேக்ஸிமம் குழந்தைங்களோட நல்ல ட்ரெஸ், சில்க் பாவாடை அண்ட் லெஹங்காஸ், அந்த பிக் அனார்கலிஸ் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் நம்ம வந்து டெய்லி யூஸ் பண்ணுற மாதிரி ஸ்டாக்அப் பண்ணி வைக்க முடியாது இல்லையா. ஸோ அந்த டைமில் நீங்கள் இதுக்குள்ளே வச்சு அதை வந்து நீங்கள் அப்படியே வந்து மேலே வச்சிட்டிங்கன்னா அக்கேஷனலாக எடுக்கிறப்போ சேஃபாக செக்யூர்டாக இருக்கும். அதனால இதுக்கு அங்கே பின்னாடி தெரியுதா, ஓ மை காட், பின்னாடி ஒரு அந்த இதில் வந்து ஷனோட நல்ல ட்ரெஸ்லாம் அதில் தான் இருக்குது. அவளோட வார்ட்ரோப் இன்னும் கிளியர் பண்ணல. ஸோ அப்போ எடுத்து வைக்கணும். ஸோ அது மேலே போயிடும். மேலே போகிறப்போ அவங்க அக்கேஷனாக எடுக்கிறப்போ எடுத்து போட்டுப்பாங்க. ஸோ அதே மாதிரி இன்னும் 2 சஸ்ட்டுக்கு ஒன்று, எனக்கு இருக்குது. பட் ஸ்டில் இன்னொன்று தேவைப்படுது, அதனால் வாங்கியிருக்கேன். தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாம் தான் நான் வந்து இதில் வாங்கினது. இதை வந்து நான் ஆர்கனைஸ் பண்ணுறப்போ உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இதெல்லாம் உங்களுக்கு வேணும்னா டிமார்ட் போய் வாங்குங்க. அவ்வளோதான். ஓகே, தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் தான் நான் டிமார்ட்டில் வாங்கினது. இதோட லிங்க் எதுவுமே எனக்கு கிடைக்காது. நீங்கள் வாங்கணுன்னா உங்கள் நியர்பை டிமார்ட் போய் செக் அவுட் பண்ணி வாங்குங்க. ஓகேவா? பாய்.